இன்றைய ஹுத்பா பேருரையில் இறை திருப்தியை ஏற்படுத்தும் இபாதாக்கள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது, அதனூடாக நம்மளை நாம் மாற்றிக்கொள்வது பொருத்தப்பாடாக இருக்கும். காரணம், எதிர்நோக்குகிறோம் ரமலான என்ற ஒரு நோக்கத்தையும் உட்படுத்தி. அன்பார்ந்தவர்களே, இறை திருப்தி என்பது நாம் செய்கிற இபாதாவின் ஊடாக ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் செய்யும் அமல்களுக்கு சுவர்க்கம் நேரடியாக கிடைக்கும் என்பது மார்க்கத்தின் நேரடியான எந்த தெளிவும் அதுக்கு கிடையாது. ஒரு மனிதன், நான் தொழுதிருக்கிறேன், நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், ஏன் நான் ஜிஹாதே செஞ்சிருக்கிறேன், யாரெல்லாம் எனக்கு சுவர்க்கத்தை தான் என்று அல்லாஹ் ரிக்வெஸ்ட் வைக்கவே முடியாது. மறுமையில எல்லாம் எழுப்பப்படும்ல. எழுப்பப்படுறதுக்கு பின்னாடி எல்லா உலகத்தை 60 வருஷம் நான் தொழுதிருக்கிறேன், 10 வருஷம் ஜகாத்து கொடுத்துருக்கிறேன், 10 வருஷம் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், ஒரு 25 உம்ரா செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் கணக்கு கூட்டி பார்த்துட்டு எந்த சுவர்க்கம் எனக்கு பொருத்தமானதோ அது தந்துரு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட வந்துகிட்டு முறையிடலாமான முறையிட்டான் பயன் இல்லை. முறையிடவும் முடியாது, முறையிடுவதனால் எந்த பயனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமலை கொண்டு உங்களால் சுவர்க்கம் அடைய முடியாது. நீங்க எவ்வளவு காலம் தொழுதாலும் எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் உங்களோட இபாதாவுக்கு சுவர்க்கம் கிடைக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுக்கொண்ட சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு தான் அந்த நிலை என்றால் உங்கள் நிலை என்னன்னு கேட்டார்கள். இப்ப நாங்க செஞ்ச அமலுக்கு இங்க சுவர்க்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப உங்களுக்கு என்ன நிலைமைன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் நமக்கு அப்படின்னாங்க. நான் கஷ்டப்பட்டு தொழுதிருக்கிறேன், கால் வீங்க தொழுதிருக்கிறேன், ஜிஹாதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், மக்கள் எல்லாம் சத்தியம் பக்கம் அழைச்சிருக்கிறேன் என்பதுக்கு நான் சுவர்க்கத்தை அல்லாட டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கியூல நிக்கணுமோ அதே கியூல தான் நானும் நிக்கணும் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யற இபாதாக்களுக்கு நன்மை சுவர்க்கம் கிடையாது அப்படின்னாங்க. சுவர்க்கம் கிடையாதுன்னுட்டாங்க. அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்றாங்க, இபாதா செய்கின்ற ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம செய்யக்கூடியதுக்கு பலன் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்மலாம் பப்ளிக்கா நல்லவனா நடிக்கிறோம்ல, பார்த்தா சூப்பரான மனுஷன்ப்பா, 5 நேரம் தொலை வர்றாரு, 4 பேருக்கு உதவி செய்யறாரு, நல்லா கரெக்டான மனுஷன்ப்பா, இவருடைய அட்டிடியூட்டை பார்த்தா அப்படி சூப்பர் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் எவ்வளவுதான் மனுஷன் சூப்பரா இருந்தாலும் அவனுக்கிட்ட சில பேட் விஷயம் இருக்கும்ல. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாளை மறுமையில சில பேர் பெரும் மலை அளவுக்கு உச்ச அளவுக்கு நன்மைகள் வருவாங்க. இப்ப நமக்கு நம்ம நாட்டு மொழியில சொல்றதா இருந்தா இந்த சிரிப்பாத மலைன்னு வச்சுக்கோங்களேன். சிரிப்பாத மலை எவ்வளவு பெருசு, எத்தனை பேர் பேசிருக்கோம், மேக்சிமம் போகத்தான் செய்வோம், நம்ம நாட்டுக்கு இருக்குல்ல. அப்ப இந்த மலைக்கு போறோம்ல, ஏறக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஏறுறோம், இறங்கவும் அப்படிதான் வர்றோம். அப்ப ரொம்ப பெருசு மலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரிஞ்ச மலையை சொல்றாங்க, திஹாமா மலை அளவு அப்படின்றாங்க. அப்ப அங்க திஹாமா மலை என்பது இருக்கிற மலையெல்லாம் ரொம்ப பெருசு. நம்ம இந்தியாவில் போய் சொன்னோம்னு சொன்னா இமயமலை அப்படின்னும், ஏன்னா அங்க நாட்டுல அது மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். இப்படி நமக்கு எது பெருசோ அதை நம்ம சொல்ல போறோம், அவங்களுக்கு எது பெருசோ அதை சொல்ல போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க சமூகத்துக்குள்ள தெரிஞ்ச பெரிய மலை தான் திஹாமா மலை, பெரிய நீண்ட தொடர் மலை தொடரை கொண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த திஹாமா மலை அளவு சில பேர் நன்மைகளை குவித்து கொண்டு வருவார்கள். அவன் எல்லாம் கரெக்டா செஞ்சிருப்பான், தொழுதிருப்பான், நோவு பிடிச்சிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். அப்ப நன்மைகளோடு சமூக பப்ளிசிட்டி பண்ணப்பட்ட நன்மைகளோடு அதிகமாக வருவார்கள். என்றாலும் அந்த மலைகள் கொண்ட நன்மைகளை ரப்புல் ஆலமீன் அப்படியே கூலங்களை தூக்கி வீசுற மாதிரி எப்படி தூசி மண்டலமா ஆக்கிடுவான். அப்ப மலையாள நன்மையோட வர்றான், அல்லாஹ் நன்மையெல்லாம் எப்படி பண்றான்னு சொன்னா அப்படி தூசாக மாத்தி விடுகிறான். முன்படுத்தி கொண்டு வந்த எல்லா நன்மைகளையும் எல்லாருக்கும் முன்னாடி
கௌரவப்படுத்தப்பட வேண்டிய மெதட்ல உள்ள ஒரு மனுஷனை அல்லாஹ் கேவலப்படுத்திடுறான். நல்ல அமல்கள் அல்லாஹ் அப்படியே தூக்கி எறிஞ்சிடறான், அப்படியே கடாசி விட்டுறான். அப்ப சௌபர்ல கேட்கிறாங்க, யாரோ சூழலா சிஃப்ஹும்லனா, அவங்க யார் என்று எனக்கு சொல்லித்தாங்க. இவ்வளவு பெரிய நல்லவனா வந்து நாசகனா மாற்றப்படுறானே, நல்ல இடத்துக்கு வந்து யூட்டன் போட திருப்பப்படுறானே, இப்படிப்பட்ட மோசமான பண்பு கொண்டவன் யாரு? அவன் எங்களை எப்படி இருப்பான்? அவன் நாங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்றது அப்படின்னு சௌபான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? நம்மள மாதிரி தான், நம்மளே தான், நம்மள மாதிரியே இருப்பாங்க, நம்மள மாதிரியே தொழுவாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. வலாக்கின்னஹும், அவங்க யார் என்று சொன்னால் அக்வாமுன் இதா ஹலவு பி மஹாரிபில்லாஹி இன்தஹௌஹா. ஆக்களை விட்டு வெளியே போய் தான் வச்சுக்கோங்களேன், தனி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவான். நல்லா இருக்கிறவன் தனியா மாட்டிக்கிறான் வச்சுக்கோங்க, யாரும் பார்க்க கேட்கல, சிசிடிவி கேமரா இல்ல, நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, நம்ம நாடு கடந்து போயிட்டோம், ஊர் கடந்து போயிட்டோம், அப்ப அவனுடைய இயற்கையான சைத்தான் குணத்தை வெளிப்படுத்துவான். அப்ப இப்படிப்பட்ட அமல்கள் தான் இந்த மாதிரி நாசமா போகும் அப்படின்னு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹை பயப்படாமல் மனம் விரும்பியவாறு பாவம் செய்யறவன் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது இப்னு மாஜால 4245வது ஹதீஸுங்க. அப்ப அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்திருந்தானோ அதை ஆள் பெயர் இல்லாட்டி செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மளிடத்துல இருந்து நம்ம எத்தனை பெரிய இபாதாக்கள் செய்தாலும் அந்த இபாதா அல்லாஹ் கிட்ட பயனளிக்காது. அப்ப இது முதலாவது விஷயமா நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அமல்கள் செய்வதனால் சுவர்க்கம் இல்லை, இது பேசிக். ரெண்டாவது, அல்லாஹ்வை சந்திக்கும் போது பெரும் அமல்களோட போயிட்டு அல்லாஹ் திருப்தி படாத முறைக்கு அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி நம்ம ஏமாத்திக்கும். அது பப்ளிக்காக நல்லா நடப்போம், தனிமையில கெட்டவளா மாறிடும். அதான் ரசூல் அழகாக சொன்னார்கள், ஹியாருக்கும் லி நிசாயிக்கும். நீங்க வெளி தோட்டத்துல வெளி உலகத்துல நல்லவன் நடிக்கலாம், ஆனா உங்களில் எவன் நல்லவன் தெரியுமா? தன் மனைவி தன் கணவனை பார்த்து என் புருஷன் நல்லவன் தான் அப்படின்னு சொன்னாதான் அவன் சமூகத்திலே நல்லவன் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான திறவுகளை வச்சிருக்கேன்னு நம்ம அழகாக பார்க்கலாம். அப்ப எனவே இறை திருப்தி இபாதத்து ஊடாக வரணும் அப்படின்னா அந்த இபாதத்தை எப்படி அமைஞ்சிருக்கணும் என்பது இந்த ரெண்டு செய்தி உங்களுக்கு காட்டிட்டு, இபாதா சுவர்க்கத்தை தராது ஒண்ணும், எவ்வளவு நன்மை செஞ்சாலும் இறைவனை நான் ஏமாற்ற முயல்கிறேன் என்ற சிந்தனையில் பப்ளிக்காக நல்லவனாகவும் ரகசியமாக கெட்டவனாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீண்டும் அது என்ன செய்யப்படும், அவன் கண்ணெதிரே அப்படியே கொட்டி வீசப்படும் அப்படின்னு எச்சரிக்கை. அப்ப யாருக்கு தான் சுவர்க்கம்? அப்ப யாருதான் நல்லவன்? யாருக்குத்தான் அந்த இடம் கிடைக்கப்போகுது என்று பார்த்தோம்னு சொன்னா வெரி சிம்பிளான தேதி. அதை நானும் கடைபிடிக்கலாம், நீங்களும் கடைபிடிக்கலாம். ஆனா என்ன, கடைபிடிக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு, அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம கரெக்டா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம இபாதா செஞ்சா அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸின் லஹுத்தீன். அப்ப எந்த இபாதா செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யறேன் அப்படின்னா அந்த இன்னொன்னு முன்னுக்கு வந்துடும். நான் செய்யற இபாதாவை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா இந்த டாபிக் வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க, இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அல்லாஹ் நம்ம மீது திருப்தி காணுமா. அல்லாஹ் திருப்தி தான் நமது இபாதாவுக்கு முதன்மை. நான் தொழுது இருக்கிறேன் யா அல்லாஹ், நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தை தான் டிமாண்ட் பண்ண ஏல அல்லாஹ் கிட்ட. ஏன்னா நம்ம எதை டிமாண்ட் பண்றதுன்னு சொன்னால், யா அல்லாஹ் நான் செய்யற இபாதத்து உனக்கு திருப்தியா இருக்கணும், அதுக்கு நான் என்ன மாத்தணும், அதுக்கு எனக்கு நீ உதவி செஞ்சிரு என்றுதான் அல்லாஹ் அதிகமாக நம்ம துஆ செய்ய வேண்டும். நம்ம பல வருடங்கள் தொழுதிருக்கலாம், பல வருடம் நோன்பு பிடிச்சிருக்கலாம், ஆனால் இவை அனைத்தும் இஹ்லாஸோடும் இத்திபாய் ரசூலோடும் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம அதிகமாக நோன்பு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, நிறைய தொழுவாங்க, அடிச்சுன்னு தொழுவாங்க. ரசூலா தொழு அதெல்லாம் தேவையில்ல வச்சுப்பா நாங்க தொழுகிறோன்னு தொழுவாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நமது இபாதாவின் ஊடாக அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் என்ற ஒரு பகுதியை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இபாதாக்கள் நிறைய செஞ்சதுனால சுவர்க்கம் நினைக்க கூடாது. இபாதா கொஞ்சமா செஞ்சாலும் சுவர்க்கம் உண்டு,
இபாதா செய்யாமல் ஈமானில் நின்றாலும் சொர்க்கம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தம் முடிஞ்சு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு ஒரு மனுஷர் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார். இவர் யாரு தெரியுமா? இவர் சுவர்க்கவாதி, ஆனா ஒரு சுஜூது செய்யாத மனுஷன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர். இவர் சுவர்க்கவாதி, ஒரு சுஜூது செய்யல. ஏன்னா அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அப்பவே ஷஹீதாக்கப்பட்டாரு. அப்ப சுஜூது செஞ்சாதான் சுவர்க்கம் என்பதும் அல்ல, இஹ்லாஸ் இருந்தா மட்டும்தான் சுவர்க்கம். அந்த இஹ்லாஸ் தான் இறை திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இஹ்லாஸ் கரெக்டாக இல்லை என்றால் பார்வையில் எவ்வளவு நல்ல இபாதாக்கள் செய்தாலும் நரகம் காண்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு யுத்தத்தின் போது ஒரு மனிதரை கொண்டு சஹாபி சொல்றாரு, இவர் நல்ல மனிதரு, நல்லா போராடுறாரு, நல்ல முறைக்கு நடக்கிறாரு என்று ஒரு சஹாபி ரொம்ப பெரிய ஆரவாரம்னு பொழுது பேசுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுவ மின் அஹ்லி நார் அப்படின்ட்டாங்க. இப்ப ஜிஹாது கரெக்டான இடமு, காபிரோட போராடுறாரு, அது உயிரை கொடுத்து போராடுறாரு, வர்றவன வெட்டி சாய்க்கிறாரு, பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வீரனா இருக்கிறாரு. இவரை பத்தி நல்லன்னு சொன்னா இல்லப்பா நரகவாதி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இது எப்படி சாத்தியமாகும்? செஞ்சதெல்லாம் நல்ல காரியம் தானே. அவர் பின்தொடர்ந்து போகின்ற பொழுது அவருடைய முடிவு அவர் எப்படி ஆக்கிக்கிட்டார் தெரியுமா? தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த காவிரிகளால் வெட்டப்பட்ட வெட்ட தாங்க முடியாம அப்படியே குத்திட்டாரு, பட்டுன்னு போயிட்டாரு. ஓடி வந்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ் தூதரை நான் திருப்பி சாட்சி சொல்கிறேன், ஏனென்றா நான் தற்கொலை செய்துக்கிட்டான் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்யற அமலெல்லாம் ஃபேவரட்டா இருக்கலாம், ஆனா முடிவு இறைவன் கொடுக்கிற இடம் அது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நீங்கள் கடைசியாக எந்த அமலை செய்கிறீர்களோ அதை வச்சுதான் சுவர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும். நம்ம நீண்ட காலமாக தொழுகையோடு வந்து பிற்காலத்துல தொழுது என்னதான் கிடைச்சிச்சு, பிச்சைக்காரன் ரோடு நடந்தான் தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் தொழாம பென்ஸ் கார்ல போவாங்க, அவனுக்கு ஜகாத்து கொடுக்காம மில்லியன் காசு இருக்குங்க, இவனை பார்த்துட்டு நம்முடைய பாடுறா அவனுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறான் நமக்கு தரலையா அப்படின்னு பேராசைப்படுறான்ல, காரூனை பார்த்து பேராசைப்பட்ட மாதிரி. மார்க்கத்தை அறிஞ்சவனுக்கு இதெல்லாம் நத்திங். கொடுக்கறது எடுக்கிறதும் அல்ல, கொடுக்கறதும் அல்ல. எவனுக்கு எப்ப கொடுக்கிறான் கொடுத்துட்டு போவான், எவன் எப்ப வைக்கிறான் பறிச்சுட்டு போவான். எனக்கு தந்தது இவ்வளவு திருப்தியா போக வேண்டியதானே. நம்மளாம் அப்படி கிடையாது. இல்ல சில பேரை பாருங்க, கிட்டத்துல போன ஒரு வீக்குக்கு முன்னாடி மஹரகமா ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு ஆளை சந்திக்க போனேன். நான் ஒரு சாமான் கொடுக்க போனேன். ரொம்ப சோர்ந்த உயர்ந்த சோகமான முகமு, வெத்தலாக்கு தப்பி துப்பிட்டு இருக்கிறாரு. நான் ஏனுங்க, இது மஹரகமா ஹாஸ்பிட்டல் வந்து கேன்சருக்குரியது இல்லை, இப்ப வெத்தலாக்கப்பட கேன்சர் வரும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு என்னத்தை செய்ய? நானு என் பிள்ளை திக்கரோடு இருந்துச்சு, குர்ஆனோட இருந்துச்சு, தொழுகையோட இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கே இரக்கம் இல்லாம அல்லாஹ் அந்த நோயை கொடுத்துட்டான்னா எனக்கு வந்தா என்ன வராட்டினா நம்ம தூக்கி போட்டுச்சிங்க. என்னங்க இந்த மனுஷன் இப்படி பேசுறான்? உன் மனக்கவலை பேசுறதுக்கு நியாயமா இருந்தாலும் படைஞ்ச ரப்புக்கு தெரியாது ஒன்னை விட அவனை பாதுகாக்கணும்னு. ஒன்னை விடவும் இரக்கமுள்ளும் அல்லாஹ்வா இருக்கின்ற பொழுது சோதனை என்ற ஒரு பகுதியாக வச்சுதான் நினைக்கிறான். அவ இறை திருப்தி என்பது நம்மளாக நினைக்கிற மாதிரி கிடைச்சிடும் யாரோ யோசிக்கலாமா? நாம் ஒன்றும் மிச திரும்பி வந்துட்டேன், யாரோ இவனுக்கு நேர்வழியை காட்டு, அவன் புள்ளைக்கும் குணத்தை கூட்டுன்னு வந்துட்டேன்னா. அப்ப மனிதன் சில இடங்கள்ல தன்னை மீறி அல்லாஹ் ஏசுகிறான். நான் இவ்வளவு காலம் தொழுது ஏதாவது கிடைச்சிச்சா ஒண்ணு அப்படின்னு சொல்றான், மனசை மாற்றி அடுத்தது திரும்புறான். உலகத்துல கிடைச்சாதான் தொழுகைக்கு பயன் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஏங்க அந்த அடி வாங்கணும்? சஹாபாக்கள் ஏங்க நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடணும்? ரப்புல் ஆலமீன் கண் பார்க்கலையா? அதல்ல இங்க கேட்டது. இறை திருப்தி என்பது உலகத்தில் கிடைக்கும் எதிர்பார்க்க கூடாதுங்க. சில நேரம் அல்லாஹ் தருவான், ஆனா பெரும் சோதனை பிறகு தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இல்லா மன் தாப, யாரு தௌபா செய்து, வ ஆமன ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன், வ அமில அமலன் சாலிஹன், நல்லமல் செய்கிறாரோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹ் ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நல்ல நன்மைகளாக மாற்றி, வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்புவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கெட்டவனாக இருந்து நல்லவனா மாறி தௌபா செய்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான் பாருங்க, மார்க்கத்துக்கு இவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற பெனிஃபிட். அதே இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, மன் அமில சாலிஹன், யாரு நல்லமல் செய்கிறாரோ, மின் ஸக்கரின் வ உன்ஸா, அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, வஹுவ முஃமின், அவன் அசையாத நம்பிக்கை கொண்டவனாகவும் இருக்கிறான். என்ன பெரிய சோதனை வந்தாலும் தொழுகை விட மாட்டான்.
என்ன பெரிய துன்பம் வந்தாலும் அவன் கொடுக்கிற தர்மங்களை கொடுக்காம விட மாட்டான். நஷ்டம் போய்விடுமே என்று பயந்து ஜகாத் சதக்காவை கொடுக்காம இருக்க மாட்டான். அவனுடைய அன்றாட தொழில் அப்படி போயிட்டு இருக்கும். தர்மம் செய்வான், தொழுவான், ஜிக்ரு செய்வான். இப்படி அவன் வாழ்க்கை அவன் கரெக்டா பெர்ஃபெக்டா அல்லாஹ்வுக்கா செஞ்சுட்டு போறான் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அந்த மனிதனுக்கு நான் அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்போன்றான். இப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அழகான வாழ்க்கைன்னா 2 தட்டு மாடி வீடு கிடைச்சிடணும், போயிட்டு வர்றதுக்கு வாகனம் கிடைச்சிடணும், 3 நேரம் சாப்பாடு கிடைச்சிடணும், பிள்ளைகளுக்கு அழகான கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், நோய் நொடி இருக்க கூடாது. இதுதான் ஹயாத்தன் தய்யிபான்னு மனுஷன் நினைக்கிறான். நினைப்பு தான் எல்லாருக்கும் பொழப்பு கெடுக்கிறது. இந்த ஹயாத்தன் தய்யிபா என்ன தெரியுமா? ஒன்னு அல்லாஹ் பாவத்தை விட்டு தடுக்கிறான் பாரு, பாதுகாத்தான் பாரு, இதான் ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் உன்னை வட்டியை விட்டு பாதுகாத்தான் பாரு, இதான் ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் இன்னொருத்தனுக்கு நீ அநியாயம் செய்யாம உன்னை பாதுகாத்தான் பாரு, இதுதான் ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹு தார அடுத்தவனை கையேந்த விடாமல் அன்றாட உலகம் உணவளிச்சா பாரு, இதான் ஹயாத்தன் தய்யிபா. 5 நேர தொழுகைக்கு கரெக்டாக நீ ஆஜராக பாரு, இதான் ஹயாத்தன் தய்யிபா. நீ யாருடைய மனசையும் புண்படுத்தாம சிரிச்ச முகத்தோடு எல்லாம் சலாம் சொல்ற பாரு, இதுதான் ஹயாத்தன் தய்யிபா. நம்ம எல்லாம் ஹயாத்தன் தய்யிபா என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெனிஸ்கார்ல வர்றதும் ஆடம்பர வாழ்க்கை ஹயாத்தன் தய்யிபா நினைக்க, அதை விரப்பு தருவான். ஆனா கரெக்டா இருந்தா சில நேரத்துல என்ன விடவும் நான் இருக்கிறேன்லங்க, என்ன விடவும் என்ன பத்தி அறிஞ்ச ரப்பல் ஆலமீன் தான். என்ன பத்தி உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? என் மனைவிக்கு என்ன பத்தி தெரியாது, என் பிள்ளைக்கும் தெரியாது, என் தாய்க்கும் தெரியாது, என் தகப்பனுக்கும் தெரியாது, என் நண்பனுக்கு என்ன பத்தி தெரியாது. என்ன பத்தி 100க்கு 100% அறிஞ்சவன் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். இப்ப உண்மையிலே எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு கார்ல போக ஆசையா இருக்குது, 2 தட்டு வீடு இருக்கிற ஆசை இருக்குது, என் பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கோடிக்கணக்கில் எனக்கு ஆசை இருக்குது. ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு தந்தா வச்சுக்கவே நீ இருக்கிற இடத்துல இருந்து திசை மாறிடுவே, அதனால தரமாட்டேன்னுவான். அல்லாஹ் தராம இருக்கிறத பெரிய நியமத்துங்க. நான் தொழுகிறேன், இறைவனுக்காக எல்லாம் செய்யறேன்னா அல்லாஹ் ஏன் எனக்கு தரல? ஏன்னா தந்தால் உன்னுடைய இடத்துல நீ மாறிடுவ. அப்ப அல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி என்ன தெரியுமா? எனக்கு காசை தராமல், எனக்கு வீட்டை தராமல், எனக்கு கார் வாகனத்தை தராமல், அல்லாஹ் நீ 5 நேரம் தொழுது 3 நேரம் சாப்பாட்டோட கிழிஞ்ச உடுப்பட இருக்கதான் உனக்கு திருப்தி என்று அல்லாஹ் நாடுவது என் மீது உள்ள வெறுப்புக்கு கிடையாது, என் மீது உள்ள கோபத்துக்கு கிடையாது. என்ன விடவும் அவன் என்ன அதிகமா நேசிக்கிறான் அடையாளம் அதுதான். என்ன விடவும் என்னை என் ரப்பு நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கி வச்சிருக்கான் பாரு, அதுதான் பெரிய நிஅமத். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினா கூட தருவேன், வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நன்றி கேட்டா என் தண்டனை மிக கடுமையானது. இப்ப அல்லாஹ் தஆலா நம்ம எவ்வளவெல்லாம் இருக்கிறோம், ஏன் ரப்பல் ஆலமீன் தரல? அவனுக்கு நன்றி உள்ளவனாக தான் நான் இருக்கிறேன். மேலதிகமா திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறேன், மாசத்துல 3 நான் நோன்பு பிடிக்கிறேன், அதையும் தாண்டி நோன்பு பிடிக்கிறேன். இதெல்லாம் நோன்பு பிடிக்கிற ரப்பல் ஆலமீனுக்கு தெரிஞ்சும் நான் வியாபாரத்துல நேர்மையா இருக்கிறேன், குடும்பத்துல நேர்மையா இருக்கிறேன், குடும்பத்தோட நன்றாக பழகுறேன், இப்படி இருந்து ஏன் அல்லாஹ் பணத்தை தரல என்று மனிதன் யோசிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஹயாத்தன் தய்யிபான்னு சொன்னா நீ ரெஸ்பெக்டா வாழ்றிய, அதுதான் ஹயாத்தன் தய்யிபா. அடுத்தவனை கேவலப்படுத்தாம நீயாக நீ வாழ்ற பாரு, இதுதான் ஹயாத்தன் தய்யிபா. இந்த ஹயாத்தன் தய்யிபா தான் அல்லாஹ் உலகத்துல தருவான். தொடர்ந்து ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதுக்கு பின்னாடி ஓல நஜ்ஸி அன்னஹும், ஹயாத்தன் தய்யிபா என்பது ரெஸ்பெக்டான வாழ்க்கை. சொல்லுவாங்கல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் அவரை பாடும்பா, யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாரு, யாருன்னு கை நீட்ட மாட்டாரு, இருந்தா தின்பாரு இல்லாடி இருப்பாரு, ஹலாலா உழைக்கிற மனுஷன் என்று 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லுவான். பாத்துக்கோங்க. இதை பத்தி ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, அரஐத ரஜுல் யஅமலு அமலன் மினல் கைரி ஃபயஹ்மதுஹு நாஸு அலைஹி, ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான், ரெஸ்பெக்டா இருக்கிறான், தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், எல்லாம் கரெக்டா செய்யறான். இவரை பார்த்து 4 பேரு யஹ்மதுஹு நாஸு அலைஹி, அவரை பார்த்து 4 பேர் நல்ல விதமா புகழ்ந்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்க ஆஜிலத்து புஷ்ரல் முஃமின், ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுக்கிற என்ன முன்கூட்டி கொடுக்கிற நன்மாராயம் அது அப்படின்னாங்க. இப்படி யோசிச்சு கொள்ளக்கூடாது. உலகாலம் தொழுது நிற்கிறோமே, ஒன்றும் கிடைக்கலையே, தொழாம பாரு ஓடுறான் ஓட்ட, என்னோட தொழுதான் நம்ம 2 பேரும் தொழுதுறோம்,
அவன் தொழுகை விட்டு ஓடி உழைக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு வேனுக்கு 2 வேனு, ஒரு காருக்கு 2 காரு, அந்த வீடு இந்த வீடு, அந்த தோட்டம் இந்த தோட்டம் வந்து நிறைஞ்சிட்டு அப்படின்னு நமக்கு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு, நம்ம பெருமைப்படுற அளவுக்கு அவன் முன்னேறிட்டான். நம்ம 5 நேரம் பள்ளிக்கு போறோம் வர்றோம், அன்றாடம் கொடுக்குறோம் தின்றோம், அவ்வளவுதானே, ஒன்றுமே சேவிங்களேன்னு நினைக்கிறோம். ஆனா 4 பேருக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷனை பாருப்பா, கஷ்டமா இருந்தாலும் கௌரவமா இருக்கிறான். அவனை பாருயா, கார்ல வந்தாலும் பெருமைக்காரனா வர்றான். மாத்திட்டானா அல்லாஹ்வுத்தால? அல்லாஹ் மாத்திட்டானா? இதுதான் ரப்புல் என்னது ரிதுவான் என்பது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இபாதாவுல வர்றது என்பது இப்படிதான் வரும். அப்ப ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு நல்லா இருக்கிறானே, இவன் வந்து இபாதாவுல கரெக்டா இருக்கிறானே, அவ்வளவு சமூகம் எதிர்த்தாலும் அக்கீதாவுல கரெக்டா இருக்கிறானே, விஜயத்து செய்ய மாட்டேன்னு புடிவாதமா இருக்கிறானே, குராபாத்துக்கு நான் துணை போக மாட்டேன் புடிவாதமா இருக்கிறானே, இவன் தான் என் மனுஷன், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழனியா அப்படின்னு 4 பேர் சொன்னா வச்சுக்கோங்க. ரசூல்லா சொல்றாங்க, உலகத்திலேயே அல்லாஹ் அவனை புகழாரம் பாடி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் நமக்கு வேணுங்க. 4 பேருக்கு முன்னாடி கௌரவ அந்தஸ்து அதெல்லாம் நத்திங்க. சில நேரம் உலக ஆசைக்காக வந்து விட்டால், வித்தியதுக்காரனோடு சேருவதனால் வந்து விட்டால், அதை விடவும் சமூகத்தை மார்க்கத்தை கொலை செய்வோம் எவனாக இருக்க முடியாது. எனவே பணம் காசை வச்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? நான் கொடுக்கும் போது திருப்தி காணுகிறான், இழுத்து விட்டு என்ன குறை காணுகிறான். அப்ப பணத்தால கௌரவத்தால யாரும் அல்லாஹ்வோட திருப்திக்குரியவனாக நினைச்சு கொள்ளாதீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய சோதனை. சரிங்களா? அப்ப இபாதா நம்ம செய்கிறோமாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக செய்யறோம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல செய்தார்களே அந்த நல்ல அமலுக்கு நான் இங்க கூலி கொடுக்குறேன். அப்ப அல்லாஹ் தான் டிசைட் பண்ணணும் என்னதை தர்றேன்னு போட்டு. அப்ப நம்ம செஞ்ச அமல்களால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குது. அல்லாஹ் திருப்தியால் நமக்கு சுவர்க்கம் கிடைக்குது. நேரடியாக தொழுகைக்கு சுவர்க்கம் கிடைக்காது. இறைவன் திருப்தி வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த திருப்தி கிடைக்காத போது நம்ம எந்த இபாதாக்கள் செய்து பயனளிக்காது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் நாசமாக்கி விடுவானாக, மன் ஆவா முஹ்தஸன், பித்அத் செய்றவனுக்கு எவன் சப்போர்ட் பண்ணுவானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப பித்அத்தோட இபாதா கரெக்டா வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த இபாதா 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாம் செய்யறோம், ஆனால் அந்த இபாதத்தில் ஷிர்க் சேருமாக இருந்தால், மனது அளவில் என்னை அடுத்தவன் பார்க்கிறான், என்னை உற்று நோக்குகிறான் என்ற ஒரு சிந்தனையில் ஒரு தொழுவானாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பத்தியும் சொல்றாங்க. இப்னு மாஜாவுல 4204வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ഖറஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க வந்துகிட்டு எங்க பக்கம் ரசூலுல்லாஹ் வெளியேறி வந்தாங்க. நஹ்னு நதஸாக்கரு மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி நாங்க சாக்கச்சாவ சொல்லுவாங்க, பேச்சுவார்த்தை எழுதி வந்தோம். தஜ்ஜால்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், என்ன மாதிரி வர்றான், அவனுடைய வந்தா பித்துனா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு நாங்க தஜ்ஜாலை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அலா உக்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வபு அலைக்கும் இன்தி மினல் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலை விடவும் படு மோசமான ஒரு பாவம் நான் பயப்படுறது உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. இப்ப தஜ்ஜாலை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, வந்தா ஈமான் பைத்திரும், எப்படி எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கல்ல, அதை விடவும் மிக மோசமான ஒன்று சொல்லட்டுமா? அப்ப அதை விடவும் ரொம்ப டேஞ்சர். ஹார்ட் அட்டாக் இருக்குதுங்க, வந்தா போய் சேர்ந்துரும். ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வரும், டொப்புன்னு போயிடும், அவ்வளவுதான். ஆனா கேன்சர் இருக்குது இல்ல, அது வந்தா உடனே போகாது, மெதுவா கொல்லுகின்ற பொழுது ஹார்ட் அட்டாக்கை விடவும் மிக மோசமானதான் கேன்சர். அது நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க. இந்த தஜ்ஜாலை பத்தி அதிகமா பேசுறீங்கல்ல, அப்படி வந்தா இப்படி நடக்கும், இப்படி வந்தா இப்படி நடக்கும், ஈமான் பைத்திரும், அதை பைத்திரும், இதை விட மோசமான ஒன்று அவங்க சொல்லட்டுமா? அது என்ன பண்ணால், குல்னா பலா யா ரசூலல்லாஹ், உடனடியாக எங்களுக்கு சொல்லிருங்க, அதை விடவும் இது டேஞ்சர்னா இதை முதல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க. அஷ்ஷிருக்குல் ஹஃபி, கண்ணுக்கு தெரியாத இணை வைப்பு அப்படின்றாங்க. மறைவான இணை வைப்பு. மறைவான இணை வைப்பா? அது என்ன அல்லாஹ் இருந்தது? அன்ன யகூம ரஜுலு யுஸல்லி, ஒரு மனிதன் தொழுகிறான், ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு லிமா யரா மின் நஸரி ரஜுலின், ஒருத்தனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னுடைய சாடைக்கான நான் கண்டுட்டேன். நான் வளமையா தொழுகிற மெதட் இருக்கும் இல்ல, நமக்கு வளமையா தொழுகிற மெதட் ஒன்று இருக்கும்.
அந்த மெதட்ல தொழுவிக்கிறானா சரிதான். வளமையான ஒரு கிராத் அவருக்கு இருக்கும், வளமையான ஒரு டொனி இருக்கும், வளமையா நம்ம தொழுகிற ஒரு டைம் இருக்கும், வளமையா இருக்கும் சுஜூது நம்ம எடுக்கிற நேரம் ஒன்று இருக்கும். ஆனா நம்மள புகழ்ற ஒருத்தர் நம்மள அப்படி வாட்ச் பண்றாரு, தொழுகிற முறையை வாட்ச் பண்றது வேறு, இவர் நம்மளை வாட்ச் பண்றாருன்றோடு இவர் அவரை தொழுகை அழகுபடுத்துறது, கிராத்தை மெயின்டைன் பண்றது, இல்லாடி அல்லாஹுக்கும் வைக்கிறது. அவரை கண்ட உடனே சம்பளம் உயர்வு வரும் அல்லது ஏதாவது பொத்திடுவான் சம்திங்கோடு சும்மா ராகமாக இருக்க சுதர்சன் தொத்து பேசிடுவான். இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவானாக இருந்தால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ஆக்டிங் தான் தஜ்ஜாலை விட மோசமான பாவம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இறை திருப்திக்கான செய்த இபாதாவுல எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அதே டைமிங் அதே பிரபாமம் அப்படியே கலகாக இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாத்திரம் வச்சுக்கோங்க, ஆளை பார்த்து மாத்திரம் வச்சுக்கோங்க, தஜ்ஜாலை விட மிக மோசமான பாவம் இதுதான். அப்ப இதுல இறை திருப்தி கிடைக்குமா? இந்த மாதிரி அழகா தான் சொல்லுவாரு, நியூட்டி நிதானமா தான் சொல்லுவாரு, எல்லாம் செஞ்சாரு யாருக்கு? தலைவர் வந்ததுக்கு பின்னாடிதான். தலைவர் வெளிநாட்டு துபாயில வந்திருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி எக்ஸாம் மாறுது, அவர் போயிட்டாராம்ல அப்படியே பழையபடி கழுவுதுன்னு மாறிட்டு. இது யாருக்காக செஞ்ச இபாதத்து? அப்ப இறைவனுக்காக செய்ற இபாதத்துல எந்த ஒரு தடுமாற்றமும் எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது. இறைவனுடைய அருளுக்காக நான் செய்யறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நீங்க எந்த இபாதத்தை செய்தாலும் இறை திருப்திக்காக நீங்க செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு எந்த இபாதா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எந்த இபாதத்தினூடாக அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் தெரியுமா? அதாவது மாதாம கல்ல, நீங்க கொஞ்சமா செய்றீங்க அது தொடர்ச்சியாக செய்றீங்க, நீங்க கொஞ்சமா தான் செய்றீங்க, 5 நேரம் தொழுறீங்க, அவ்வளவுதான் உங்களோட வேலைய, அத அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி அழகா செஞ்சுட்டு போறீங்க, இதுதான் அல்லாஹ் கிட்ட திருப்தியை கொடுக்கும். அதை விட்டுட்டு காலத்துக்கு காலம் இந்த காத்தடிக்கிற மாதிரி எல்லாம் மார்க்கத்துல கூடுதல் கோயில்த வேலை செஞ்சான்னு வச்சுக்க, இதுல இறை திருப்தி இருக்காங்க நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அதனால அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை சுருக்கமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இறை திருப்தி என்பது நாங்க போடுகிற நாங்களாக உருவாக்குற எதிரையும் இல்லை, இறை தூதரால் காண்பிக்கப்பட்டு நமது மன திருப்திக்காக செய்யற இபாதா, இறைவனுக்காக செய்யற இபாதா மட்டும்தான் இறை திருப்தியை கொடுக்குமே அல்லாமல் அடுத்த விஷயத்துல சிந்தனை மாறி நம்ம இபாதாக்கள் செய்கின்ற பொழுது ஒரு காலம் ஈடுபடாது. இன்னொரு செய்தியோட நான் முடிச்சிடுறேன். சில அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சலபு அறிஞர்கள், அவங்க எப்பயுமே தொழுத வண்ணம் இருப்பாங்க, தன்னை கூர்ந்து பார்க்கின்ற பொழுது அப்படியே கையொடுக்குள்ள உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா அவன் பார்வையால் என் ஈமான் பறிக்கப்படக்கூடாதுன்னு பயந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அதுக்காக வேண்டி அடுத்தவன் பார்க்கிறான்னு 5 நிமிடம் தொழுகைக்கு வராம இருக்கிறாதீங்க. நம்மளே அப்படிதான் பார்க்கிறது, நிறைய பேர் அப்படி பார்க்க கூடாது, சரிங்களா? அப்ப எனவே நம்ம எதை செஞ்சாலும் இறை திருப்திக்காக இறைவனுடைய திருப்திக்காக மட்டும் செய்யக்கூடிய இபாதாக்களை நம்ம கோர்வையிட்டு தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பேரான்பு மிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இறைவனுடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடிய இபாதாக்கள் என்ன என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? சிறிதளவு நம்ம இறைவன் திருப்திக்காக ஒரு காரியம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அல்லாஹ் தஆலா அப்படியே வச்சு சோகத்தை வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுகிறான், அந்த வார்த்தையுமே பாரதூரம் அவனுக்கு தெரியல, இதை நான் பேசுறேன், இந்த பேச்சால எத்தனை பேர் மனசுடையும் எனக்கு தெரியாது, எத்தனை பேர் அவமானப்படப்படுறாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் கண்ணீர் ஒடிக்க போறாங்கன்னு தெரியாது, இறைவன் இதுல அதிர்ச்சி கொள்வான்னு எல்லாம் அவனுக்கு தெரியல, பாரதூரம் தெரியல. அந்த வாசகத்தை அவன் பயன்படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த துண்ணை மட்டும் முடிச்சுக்குவானா, அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிருவான், பிடிச்சி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தில் வீசி விட்டுருவான். அந்த ஒரு வாசகம் தான் கலிமத்தன், ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அல்லாஹ் திருப்திக்கு அது முட்டுக்கட்டை அமைஞ்சிச்சு. அந்த வார்த்தையை காரணம் காட்டி கிழக்குக்கும் மேற்குக்கு இடைப்பட்ட தூரம் என்ன 10 கிலோமீட்டர், அது உலக விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கிழக்குக்கு மேற்குக்கு இடைப்பட்ட தூரம், அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் காரணம் காட்டி நரகத்தில் வீசி விடுகிறான். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் பேசுறான், அந்த பேச்சினுடைய விபரீதம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, இந்த கருத்து எவ்வளவு தூரம் பெருமதியானதுன்னு அவனுக்கு தெரியலங்க. அவன் பேசுறான்,
அல்லாஹு தாலா அந்த வாசகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். அப்ப இறை திருப்தி என்பது முட்டி முட்டி நெத்திய கருக்க வைக்கிறதுக்காக வேண்டிய இடம் அல்லங்க. நான் செய்கிறேன், என் ரப்புக்கு செய்யறேன், என் ரப்பு திருப்திக்காக செய்யறேன் என்றால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலும் பாதுகாப்பான், மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். அது இறைவனுக்காக மட்டும் செய்திருக்க வேண்டும். செய்ததுக்கு பின்னாடி நான் யாரு தெரியுமா, நான் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நண்டிகட்ட பயிலுவோன்னு பேசிடக்கூடாது. அநியாயம் செய்தாலும் பொறுமையோடு கலந்து போய்விட வேண்டும். இதுதான் இஸ்லாமு. அப்ப எனவே நான் செய்தது என் இறைவனுக்கு திருப்தியா தரக்கூடியதாக இருக்கணும். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஜும்மாவெல்லாம் கேட்டுட்டோம்ல, இறை திருப்திக்காக மட்டும்தான் நம்ம காரியத்தை செய்யணும்னு. ஆனா அத நபி வழியில காட்டி தந்ததுக்கு பின்னாடி அதை உலகத்துக்காக நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரசூலா காட்டி தந்ததுக்கு பின்னாடி அதை உலகத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி அவங்க காலத்துல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஜும்மாவுக்கு நீங்க நேர காலத்துல வந்தீங்கன்னா, நேர காலத்தோடு முன்கூட்டி யாரு வர்றீங்களோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தது நன்மை இருக்குதுப்பா. 2வது கூட்டத்துக்கு ஒரு மாடு, 3ஆம் கூட்டத்துக்கு ஒரு ஆடு, அப்படி சொல்லிட்டு வர்றாங்கல்ல. இத சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? சுபகுடைய பள்ளிக்கு உட்கார்ந்துருவாங்க, காலத்தாப்பாடு கூட கிடையாதுங்க. ரசூல்லா கேட்பாங்க, ஏப்பா இன்றைக்காச்சும் நீ குளிக்கலையான்னு கேட்கிற அளவுக்கு தூரத்துல இருந்து வேகமா ஓடி வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறது எங்களுக்கு தர்மம் சேர்த்து காசு இல்லப்பா, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த இனாமான ஒரு இலவசமான ஒரு டிக்கெட் தான் வெள்ளிக்கிழமை. நம்ம எத்தனை பேர் அதுக்கு ட்ரை பண்றோம்? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்விதான், நீங்க அதை கோச்சிக் கொள்ளக்கூடாது. என்ன மோளை இப்படிலாம் கேட்டுருக்காங்க அப்படிலாம் கோவிக்க கூடாது. ஒரு ஜஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம்ல, இதுக்கு பின்னாடியாச்சும் நான் மாறணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. அந்த எண்ணத்துல எனக்கு நன்மை இருக்கும்லங்க. உண்மையா போய் நான் சொல்றது. ஆனா நம்ம இருக்கிறோம், எத்தனையோ ஓட்டம் ஓடுறோம், எவ்வளவோ நேரம் எடுக்கிறோம், 6, 7 இல்ல 6 நாள் சும்மா சுத்தி திரிறோம். இந்த ஒரு நாள் நம்மளால நேரத்துல வர முடியாதா? நான் கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். சில பேர் கோவிச்சு கொள்வியே, ஏன்னா உலகத்தை அதானே வளமை. உபதேசம் தெரிஞ்சா அவனுக்கு பொறுக்காது, பாவத்தை வழிகாட்டினா இவன் தான் என் மனுஷன் அப்படின்னு போற அளவுக்கு தான் சமூகமே இருக்குது. இவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா பொய்யாகுமா? ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் பொய் சொல்லிக்கிறாங்களா? அவங்க சொன்னா கரெக்ட் தானே. இது வரைக்கும் அந்த ஹதீஸை யாரும் பலகீனப்படுத்தல. இது முரண், அதுக்கு முரண், இதுக்கு முரண் தட்டி கழிக்கலங்க, கரெக்டாவே இருக்குது. அதுல ஒருத்தனா நம்ம இருக்கணுமா இல்லைங்களா? நமக்கு எவ்வளவு காலம் உலகத்துல வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? வாழ்ந்தவங்க எத்தனை பேருங்க இது வரைக்கும் நிரந்தரமா இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வர்றான், கேள்விப்படுறான், கதை முடிஞ்சிட்டு போடும். அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்கள்லையாவது இறைவா உன் திருப்திக்காக நான் இன்றைக்கு ஒட்டகத்தை அடங்கி ஆகும் அப்படின்னு முடிவெடுக்கணும். யாரெல்லாம் அவனுக்கு போயிட்டானா அவனுக்கு அடுத்து நான் ஓடுவேன் அப்படின்னு முன்னுக்கு வரணும். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆன்ல, பொதுவாக ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வாங்கன்னு அல்ல அழைப்பு விடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்புங்க, அடுத்த அழைப்பு கிடையாதுங்க. ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு 2 ஹவருக்கு முன்னுக்கு நிக்கிறோம். ஒரு 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 மந்திரி வர்றாராக இருந்தா அவருக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி அழகா உட்கார்ந்துடுறோம். ஜனாதிபதி வர்றோம்னா அதுக்கு வேற ஸ்பெஷலா நிக்கிறோம். ஓட்டுல வர்றவனுக்கே இவ்வளவு ஒரு உயர்த்தினா உலகத்தையே படைச்சவனுக்கு எவ்வளவு உயர்த்தியா இருக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நிறைய பேர் முன்னுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் கிடையாதுங்க, நான் இங்க வந்து உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜும்மாவுக்கு வந்ததுல மிகப்பெரிய ஒரு கை சேதம் உங்களுக்கு இருக்குது. அது என்ன கை சேதம் தெரியுமா? யாரு சொன்னாலும் லஞ்சம் எடுக்காத, யாரு சொன்னாலும் பயந்து நடுங்காத, இறைவனுக்காகவே வாழக்கூடிய ஒரே ஒரு சமூகம் அது மலக்குமார்கள் தான். அவங்க அப்படி வச்சுக்குவாங்க. யாருப்ப வந்தது சடான் பேர் எழுதுவாங்க. இப்ப நான் இங்க மேல ஏற வரைக்கும் தான் ஏறி போட்டு உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், சடான் கூட அப்படி வச்சிருவாங்க. பின்னாடி ஜனாதிபதி வந்தா என்ன, பிரதமர் வந்தா என்ன, பள்ளி தலைவர் வந்தாலேயே, பள்ளி இமாமு வந்தா என்னங்க எழுத மாட்டாங்கங்க. நீ வந்தா வந்துட்டு போய் அப்படின்ட்டுருவாங்க. இப்ப சாட்சியம் சொல்றதுக்கு மலக்குகள் தான் இருக்கிறாங்க. கிராமன் காத்திபின் யஅலமூன மா தஃஅலூன். அப்ப இந்த கண்ணியமான மலக்குகள் வெள்ளிக்கிழமையில் என் பேரை எழுதணும் அப்படின்னு ஏனுங்க முன்னுக்கு வர முடியாது? எனவே ஒட்டகம் கிடைக்கணும் ஒரு சந்தர்ப்பம், மலக்குகளை என் பேரை எழுதுறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு சான்று. அடுத்தது பள்ளிக்கு வந்த நம்ம அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு உட்காராது. அது நபி வழி அல்ல, அது குர்ஆனுக்கு முரண்.
நோயோடு இருந்தா கூட புட்டுக்குள்ள போட்டு உட்கார்ந்துடலாம், அது வேற விஷயம். யாரெல்லாம் முன்னுக்கு வர்றீங்களோ 2 ரக்காத்து சுன்னத்துட்டு இங்க வந்து அமர்ந்துருங்க. இப்படித்தான் அமரணுமே தவிர அங்க ஒன்று இங்க ஒண்ணு அமரக்கூடாது. அது நபிவழிக்கு மாற்றம். அதனால இன்ஷா அல்லாஹ் எது வரக்கூடிய காலங்கள்ல ஜும்மா என்பது என் இறைவனுக்காக நான் ஒதுக்கிய நாள். அது தொழுகைக்கு முன்னாடி உள்ளதான். பின்னாடி உலகத்தை தேடி ஓடுங்கன்னு அல்லாஹ்வே அனுமதிச்சுட்டானே. அனுமதிச்ச பிறகு ஓட வேண்டியதானே. அனுமதிக்கு முன்னாடி எதுக்கு ஓடி திரியணும்? அதான் பாங்கு சொல்லும்லன்னு அதை எதிர்பார்க்காது. பாங்கு சொல்றது ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான், நீங்க வர்றதுக்கு கிடையாது. நீங்க முன்கூட்டியே வந்துடணும். புரியுதுங்களா? நீங்க முன்கூட்டி வந்துடணும். நான் தொடக்கணும் என்பதுக்கு தான் பாங்கு சொல்றது. இல்லாட்டி எழுதி நான் பயம் பண்ண வேண்டியதானே. அவர் பாங்கு சொன்னாதான் நான் பயம் பண்ண முடியும். அதுக்குதான் நாங்க ஒரு விஷயம். அது அல்லாம நீங்க வர்றதுக்கு கிடையாது. நீங்க முன்கூட்டியெல்லாம் வந்துடணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவோம். எனவே இறை திருப்திக்காகத்தான் நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் இன்றிருந்து தொடங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை நமக்கு சுமூகமாக தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி